முருகா, என் அப்பனே ஞான பண்டிதா, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இப்பவாவது மனசு வந்து என் வீட்டுக்கு வந்தீங்களே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். வாங்க வாங்க வாங்க. சுவாமி, இது என்னுடைய பெரிய மக ராதா, இது என் சின்ன மக சித்ரா. 2 பேரும் சுவாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. தீர்காயுசா சகல சம்பத்துகளோட வாழணும். எந்திரியுமா? நீங்க போங்க. சுவாமி, உங்களை மாதிரி 4 மகான்களுடைய வாழ்த்தினாலதான் நாங்க ஓஹோன்னு இருக்கோம். இந்த வருஷம் வைர வியாபாரத்துல எனக்கு நல்ல லாபம். ஒழுங்கா நேர்மையா வியாபாரம் செய்யற நம்பி வர்றாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நேர்மை மட்டும் இருந்தா போதுமா சுவாமி? கூட அதிர்ஷ்டமும் வேணும். ஊர் பூரா என் மேல கண்ணு போடுறாங்க. போன வருஷம் நல்லா இருந்த என்னுடைய மனைவி திடீர்னு செத்து போயிட்டான். அதுக்கு கூட கந்திஷ்டி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஹோமம் நடத்திடுவோம். சார் சார் என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது சார். நீங்க ஒன்றும் கொடுக்காதீங்க, நாங்களா செட்டப் பண்ணிக்கிறோம். காஃபி இருக்கா? இருக்கு. நிறைய சர்க்கரை போட்டு ஒரு காஃபி கொண்டு வந்தோம். நல்லா ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் போட்டு ஒரு டீ. நிறைய ஐஸ் போட்டு அதுல ஆரஞ்சு சோடாவையும் கலக்கி குலுக்கி ஒரு ஜூஸ் கொண்டா. என்னடா காஃபி சாப்பிடுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ்வளவு வித்தியாசமான குணம் இருக்கிற நாம இத்தனை வருஷமா எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? ராஜா, வித்தியாசமான குணங்கள் தான் எப்போதுமே ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணும். எப்படி? இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆணை ஏன் நேசிக்கிறா? இவகிட்ட இல்லாதது அவங்கிட்ட இருக்கு. அதான் டேய், எதிர்காலத்துல அவனுக்கு ஒரு பொண்டாட்டி குழந்தை குட்டி குடும்பம்னு பிரிஞ்சிருவோம். அப்படி சொல்லாத. எதிர்காலத்திலயும் நாம இப்படியே உயிருக்கு உயிரா இருக்கணும். என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி நாம சந்திக்கணும். நல்லதை கெட்டதை பங்கெடுத்துக்கணும். இது சத்தியம். பாலு, என்னடா இப்படி உணர்ச்சி வசப்பட்ட சத்தியம் பண்றலாம் தப்புடா. நடைமுறைக்கு ஒத்து வருமானு பார்க்கணும். நீங்க 2 பேரும் சொந்தமா தொழில் பண்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா நான் வேலை தேடிட்டு இருக்கேன். அமெரிக்காவிலயோ துபாயிலயோ வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, என்ன செய்ய முடியும்? அந்த வேலை வேண்டாம் சொல்ற, நான் உனக்கு வேலை தரேன். எனக்கு நீ வேலை கொடுத்தா நீ முதலாளி, நான் தொழிலாளி. ஃப்ரெண்ட் இல்லையடா. ஆனா எத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் எங்க நாம இருந்தாலும் நம்ம நட்புக்கு ஒரு தெய்வீகமான அந்தஸ்தை கொடுத்து என் மனசுக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன். போடா திருட்டு. நீ 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்ன ஒதுக்கிட்டு நாங்க 2 பேரும் மட்டும் பழகிருப்போம். போட. நாம ஒண்ணு கணக்கு போடுறோம், காலை என்ன கணக்கு போடுறத பாப்பா. கொஞ்சம் இருக்கு, அந்த பாத்ரூம் போயிட்டு 3 பேரும் ஒன்னாவே போவோம். நீங்க போங்க. மிஸ்டர், லேடிஸ் பாத்ரூம் உள்ள போனீங்களா? படிக்க தெரியாத கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு பணம் ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க எப்படி உள்ள போலாம்? லேடிஸ் பாத்ரூம், ஜென்ஸ் பாத்ரூம் அங்க பாருங்க. ஏய், போய் சொல்லாத. மணி லேடிஸ் பாத்ரூம்ல வந்த. நோ ப்ளீஸ் பிசினஸ். சார், இனிமே ஆக்ஷன் எடுங்க சார். ஆக்ஷன் என்னமா இருக்கிறது? இந்த மாதிரி ஆட்கள 4 போட்டோ புத்தி விடும். என்ன 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 அவசரமா இருந்தது, உள்ள போயிட்டேன். பார்த்து வெளியே வந்துட்டேன். ரேப்பா பண்ணிட்டேன். வேணும்னா போனேன். இல்ல, வேணும் தான் வந்தோம். ஏன் சார், பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, இப்படியா செய்யறது? ஏன் சார், படிச்சவன்னா பாத்ரூமே போக கூடாதா? சும்மா இருங்க. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துங்க. வாங்க. மேனலஸ் கிரீச்சர். Mannerless creature. ஓகே, இந்த பொண்ணோட ஸ்பெல் படிக்க. டன். பொண்ணுடைய முழு பேர் ஹேமாவதி. வீட்டுல செல்லமா ஹேமான்னு கூப்பிடுவாங்க. சவுண்ட். தேங்க் யூ. பொண்ணோட வயசு 19. PUC படிச்சிட்டு இருக்கு. அநேகமா பாஸ் ஆயிடும் நினைக்கிறேன். டான்ஸும் கத்துட்டு இருக்கு. தாயே யசோதா வரைக்கும் வந்திருக்கு. பொண்ணுடைய அப்பா பேரு மிஸ்டர் சிவராமன், பெரிய பிசினஸ்மேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போறது அப்பனுக்கு பிடிக்கல. பொண்ணோட அட்ரஸ் இதோ இருக்கு. மத்தபடி பொண்ணு 422442. 422442. பொண்ணோட டெலிபோன் நம்பர் பாரு. பிடிச்சுக்கோ. ஹலோ. ஹலோ, ஹேமு இருக்காடா? நீங்க யார் பேசுறது? டிரைவரா பேசுறது? ஆமா. டிரைவர், ஹேமு கிட்ட சொல்லிச்சு, ஒருவேளை டிரைவர் போன் எடுத்தாலும் எடுப்பாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சொல்லிப்பாரு. நீ ஹேமு கிட்ட சொல்லு,
டான்ஸ் கிளாஸ் போகும்போது வழக்கம் போல நான் பீச்ல புதர் பக்கத்துல இருப்பேன். அங்க வந்து சொல்லு, நல்லா டச் பண்ணி வர சொல்லு. இன்னொன்னு முக்கியமா இந்த விஷயம் அவன் அப்பா இருக்கானே அவருக்கு தெரியக்கூடாது. என்ன உனக்கு ஒரு 5-10 தள்ளுறேன். ஆமா, நீங்க யாரு? நான் ஹேமு பாய் ஃப்ரெண்ட். பேரு? பேரு கமலஹாசன். நீ கமலஹாசன் பேர்லாம் இருக்கிற? விடுறா, கமலஹாசன் என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறேன். சொல்லிப்பாரு, இவர் பெரிய ரஜினிகாந்த். அப்பா அப்பா நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பா. டான்ஸ் கிளாஸ்க்கு அவன் போவான். ஏன்பா? வேண்டாம்னா வேண்டாம். என்ன நீங்க தகராறு? வயசு பொண்ணை கண்டிச்சு வளர்க்காம செல்லம் கொடுத்தியே, அதனோட பலன். ஆமா, இப்ப என்ன ஆயி போச்சு? அவனே கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? யார் அந்த கமலஹாசன்? கமலஹாசன் ஹீரோ. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? முதல்ல இந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லணும். அவன் தான் உனக்கு தூது. யாரு எதுக்கு தூது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்கப்பா. உனக்கு பாய் ஃப்ரெண்டாம வழக்கமா பீச்ல சந்திப்பீங்களாம, இப்ப எனக்கு போன் பண்ணா. டிரைவர் நினைச்சிட்டு யார்கிட்ட பேசுறான். சத்தியமா எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுப்பா. ஏதோ ராங் நம்பர். ஆமாங்க, ஹேமா எனக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். யார் அறிவட்டவளா இருக்கா? பெத்த தாயிட்ட சொல்லிட்டு செய்யற விஷயமா விளங்காம பேசுறியே. என் மகனை பத்தி எனக்கு தெரியும். யாரோ தப்பா போன் பண்ணிருக்காங்க. நீ போயிட்டு வாமா. தேங்க்யூமா. ராஜா நிக்கிறார் பாரு, அவர் தான் சிவராமன், ஹேமாவதியோட தந்தை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தைரியமா போ போ போ. இந்த சிவரேற புத்தி போதுறா உனக்கு. இவ்வளவு பெரிய கேட் வச்சிருக்கான், அப்படி போடா. பா பா, அந்த சிவரெல்லாம் ஏறாத. தாயா இங்க பாரியா, வாயாங்க. என்னையா? வாயாங்க, சீக்கிரம் வாயா. வாயா சீக்கிரம், என்ன ஆடிக்கிட்டே வர. ஆமா, நீ உன்னை பார்த்தா சரியா வேலை பண்ண மாதிரி. எப்படி சொல்றீங்க? இதை பார்த்தா தெரியல. இதான் வேலை செய்ய போகுது. ஏமா வீட்டுல இருக்கா? இருக்கு. அவன் அப்பா இருக்கானா? தொப்பக்காரன் இருக்காரு. நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதை தொப்பக்காரன் தெரியாம ஹேமா கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, ஹேமாவை டான்ஸ் கிளாஸ் அனுப்ப மாட்டான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் தனியா சந்திச்சு குடி கொள்ளாம முடியாது. நீங்க? ஆமா நாங்க. இது அப்படி. ஆமா, உங்க பேரு கமலஹாசனா? இல்ல, என் பேர் சிவகுமார். சிவகுமார்? ஆமா. இந்த சாரா செலவு வச்சு. சாராயமா? நான் விஸ்கி தான் குடிப்பேன். எது வேணும்னாலும் சாப்பிடு. ஆனா இன்னும் தொப்பை வராம பாத்துக்கோ. ரொம்ப ஜாஸ்தி. என்னடா இது? நேத்து ஒருத்தன் கமலஹாசன் போன் பண்ணா, இன்னைக்கு சிவகுமார் ஒருத்தன் வந்து லெட்டர் கொடுக்கறான். தினம் ஒருத்தனா? ஐயோ, நம்ம குடும்ப மான மரியாதையே போயிடும் போல இருக்க. பெருசா வக்காலத்து வாங்கினே, உன் பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தியா? என்ன? யாரோ சிவகுமாரா லவ் லெட்டர் எழுதியிருக்கான். நேத்து கமலஹாசன், இன்னைக்கு சிவகுமார், நாளைக்கு ரஜினிகாந்த். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் லவ் பண்ணா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அப்பா, ஆனா என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க? நம்ம பொண்ணை பத்தி நாமளே தப்பா பேசினா நாளைக்கு கல்யாணம் ஆக வேண்டாம்? அதுக்கு தாண்டி நான் சொல்றேன், கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அப்பா, இது யாரோ வேண்டாதவங்க செய்யற காரியம். உனக்கு வேண்டாதவங்க யாரு? அதான் எனக்கே தெரியல. நான் நம்ப தயாரா இல்ல. நாகரிகம் அது இதுன்ட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக கூடாது. பாருமா, அப்பா என் மேல சந்தேகப்படுறாரு. இப்போ எனக்கே சந்தேகம் வருது. நேத்து வந்த போனையாவது ராங் நம்பர்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடு தேடி வந்து ஒருத்தன் லெட்டர் கொடுத்துட்டு போறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே நீ அப்பா சொல்ற மாதிரி வீட்லயே தான் இருக்கணும். காலாகாலத்துல உங்க கல்யாணத்தை முடிச்சிடணும். ஜாலிதான். எல்லாரும் மாதிரியும் நம்மள நினைச்சிட்டா நம்ம பத்தி சரியா தெரியாது. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை டெத்தோடக்காரா வாடாங்க வாடாங்க அப்படி சொன்ன உடனே அப்படியே அசந்து போயிட்டா. போ, பொண்ணை பிடிச்சி வாங்கிருப்பாரு. நீ வேற பெத்தவங்க போட்ட சாவித்திரி, அருந்ததி, கண்ணகி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. கேஸ் தான். இனிமே அவன் டான்ஸ் கிளாஸ்க்கே போக முடியாது. டான்ஸ் கிளாஸ் என்னடா?